மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி இருக்கு, தெரியும் இல்லைங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முற்பகுதியில் குருனோட 9ஆம் பார்வை பதியுது. குருனோட பார்வை அது வக்ர பார்வையே இருந்தாலும் சனி மேலே பதியுது. அப்படின் போது இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து என்ன தோணும் மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேஷம் எதுவாக இருந்தாலும் நான் சாதிப்பேன், என்னால் முடியும், முயற்சி பண்ணாமல் தோல்வி அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசியே மேஷம் கிடையாது. மேஷம் அவங்களோட இயற்கையான தன்னம்பிக்கை தைரியத்தோடு அவங்க செயல்பட்டா இந்த பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனி 7 நாட்டு சனியாகவே தான் இருப்பார். முதலே ஒரு 7 நாட்டு சனியாக இருந்தார். ஆனால் குருனோட 9ஆம் பார்வை இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ குருனோட பார்வை அவர் மேலேருந்து விலகப்படுது. அப்போ சனி என்ன பண்ணுவார்? இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் வேத ஜோதிடர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ இந்த குரு வக்ர பயிற்சி, குரு அதிசார பயிற்சி, இப்படி 2 பயிற்சி சொல்கிறாங்க. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் வருமா? இது ரெண்டும் வெவ்வேறு தானா? இதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. பொதுவாக இந்த குரு வக்ரம் வேற, குரு அதிசாரம் அப்படின்றது வேற. குரு அதிசாரம் எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025 ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சு. பயிற்சியாகி இப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதிசாரத்தில் தான் இருக்கார். அதுலேயே அவர் வக்ரகதி அடைகிறார். உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் குரு பயிற்சியும் போது மிதுனத்தில் வந்து அமர்ந்தார் இல்லைங்களா? அந்த மிதுனத்திலிருந்து முன்னோக்கி வந்து ஒரு இந்த பர்டிகுலர் காலகட்டம், அதாவது அப்ராக்சிமேட்லி ஒரு 45 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். கடகம் அந்த இடத்துல அவர் பாவத்தில் வந்து உட்காரும்போது அவர் உச்ச பலனை அடைகிறார். உச்ச பலன் அடைஞ்சு அங்கேயே இருக்கும்போது வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னும் போது அவர் வந்து வீக் அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா குறையுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து பாருங்க, நவம்பர் மாதம் 11ஆம் தேதி டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கடகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வக்ரகதி அடைகிறாரு, வீக் அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குரு அதிசாரம் அப்படின்றது அக்டோபர் 18 டு டிசம்பர் 5 வரைக்கும் குரு அதிசாரம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறது. பொதுவாக இந்த நகர்ந்து போய் உட்கார்றது எதுக்கு அப்படின்னா, அடுத்த குரு பயிற்சியில் நான் என்னென்ன மாதிரி நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பேன், அதுக்கு ஒரு டீசர் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு படம்னா ஒரு ப்ரோமோ காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி குரு பகவான் ஒரு ப்ரோமோ காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாவத்திலே வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது இந்த காலகட்டம். இவர் இந்த காலகட்டம் மட்டும்தான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரா? இல்லை. அதாவது இதுலேயே வந்து பாருங்கள், திருப்பி அவர் மிதுனத்துக்கு ட்ராவல் ஆவார், பழைய வீட்டுக்கு ட்ராவல் ஆவார். ட்ராவல் ஆகி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் 11, 2026 வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார். அப்போ முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்குது? பொதுவாக வந்து பாருங்கள், இந்த வக்ர பயிற்சி பலன்களை நம்ம 2 விதமாக சொல்லணும். ஏன்னா இந்த வக்ரத்தில் ஃபஸ்ட்டு கடகத்துலேருந்து வக்ரம் அடைகிற ஒரு காலகட்டம் இருக்குது, மிதுனத்துலேருந்து வக்ரம் அடைகிற காலகட்டம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இதை முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நவம்பர் 11 டிசம்பர் 5, அதாவது நவம்பர் 11, 2025 டு டிசம்பர் 5, 2025 வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு பகவான் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுகதாயார் ஸ்தானம். சுகஸ்தானத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சஸ்தானத்தில் வக்ரகதி அடைகிறாரு. அப்படின்னும் போது மேஷராசி என்பர்களுக்கு ஒரு 4 விஷயம் நம்ம வந்து யோசிக்கணும். என்ன அப்படின்னா, நிறைய மேஷராசி என்பர்கள் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. அதே மாதிரி இடம் மாற்றம் அப்படின்றது வரும், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். என்னோட கம்ஃபர்ட் ஜோன் முதல்ல இருந்ததை விட இப்போ நான் பெட்டராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அம்மாவோட சப்போர்ட் அது வந்து கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு குசுராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது யூஸ்வலாக வந்து குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது வரும். இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, இந்த நற்பலன்கள்லாம் குறைஞ்சிடுமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா? குறையாது. ஆனால் என்னென்னா, நம்ம லைட்டாக ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் மேஷராசி அன்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் கிடைக்குது. நீங்கள் போய் வீடு பார்க்குறீங்க. பார்க்கும்போது உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா லோனோட ஒரு 60 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நீங்கள் போகிறீங்க, 1 கோடி ரூபா வீடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பில்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே 85% லோன் கொடுக்குறோங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கும் மேலே தனியார் வங்கியில் 95% லோன் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. இங்கே ஏற்கனவே 50 lakhs வந்து கையில் வந்து ஒரு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போனோடனே பரவாயில்ல விட வந்தால் லோன் கொடுக்குறேன்னு ஆசை தூண்டப்படுது. அப்போ 1 கோடி ரூபா வீடு அவங்க வாங்கிடுவாங்க. வாங்கிறதுனால என்ன ஆகும்? ஒரு லைட்டாக ஒரு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள். அப்போ என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகுது, எனக்கு வசதியும் வாய்ப்பும் அந்தஸ்தும் கௌரவமும் இருக்குது அப்படின்னா, அதாவது கொடுக்கக்கூடிய கெப்பாபிலிட்டியும் இருக்குது அப்படின்னா நான் அந்த அளவுக்கு வாங்கலாம்.
எனக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாபிலிட்டி இல்லை, நான் இதுவே அரேஞ்ச் பண்ணி தான் வாங்குறேன், பின்னாடி இஎம்ஐ வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்போ இந்த 4ஆம் பாவத்து குரு கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை மேன்மை, அவன் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் வாழ்க்கையில் மேன்மை நிலை அப்படின்றது கொடுப்பான். ஆனால் நம்ம அகலக்கால் வைக்கும்போது கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது முற்பகுதி பலன். அதே மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி இருக்குது, தெரியும் இல்லைங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முற்பகுதியில் குருனோட 9ஆம் பார்வை பதியுது. குருனோட பார்வை அது வக்ர பார்வையே இருந்தாலும் சனி மேலே பதியுது அப்படின்னும் போது சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடும். அப்போ சனி கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது குறையும். இது முற்பகுதியில் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிற்பகுதியில் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து பாருங்கள், மேஷராசி அன்பர்களுக்கு பிற்பகுதியில் மிதுனத்தில் இருக்க குரு பகவான், மிதுனத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்க குரு பகவான், நான் அந்த காலகட்டம் சொன்னேன், டிசம்பர் 5 to மார்ச் 11, 2026 வரைக்கும். இப்போ 3ஆம் பாவத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து என்ன தோணும் மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேஷம் எதுவாக இருந்தாலும் நான் சாதிப்பேன், என்னால் முடியும், முயற்சி பண்ணாமல் தோல்வி அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ராசியே மேஷம் கிடையாது. என்ன பிரச்சனை கொடுத்தாலும், என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் மேஷம், விருச்சிகம், சிம்மம், துலாம் எல்லாம் அப்படி சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்னாலே எங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போ இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அந்த 3ஆம் பாவத்தில் குரு நிறைய நல்லது செய்யணும், ஆனால் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது என்னோட தைரியம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தோணுது, என்னோட தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தோணுது, எனக்கு என் தம்பி தங்கச்சியில் எதுவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இல்லாத மாதிரி தோணுது. எல்லாமே எனக்கு ஒரு சார்ட் ஆஃப் இல்யூஷன் வரும். இட்ஸ் நாட் ட்ரூ, எனக்கு ஒரு இல்யூஷன் வரும். பட் பியாண்ட் தட் நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு உண்மையாகவே நம்மளை சுற்றி ட்ராப் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வெளியே வரலாம். இல்லை, ஏன்னா சுயஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இல்லைங்களா? இல்லை, இது வெறும் இல்யூஷனரி எஃபெக்ட் அப்படின்னும் போது மேஷம் அவங்களோட இயற்கையான தன்னம்பிக்கை தைரியத்தோடு அவங்க செயல்பட்டால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இப்போ நான் சொன்னேன், இந்த பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனி 7 நாட்டு சனியாகவே தான் இருப்பார். முதல்லயே ஒரு 7 நாட்டு சனியாக இருந்தார். ஆனால் குருனோட 9ஆம் பார்வை இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ குருனோட பார்வை அவர் மேலேருந்து விலகப்படுது. அப்போ சனி என்ன பண்ணுவார், த கேம் ஸ்டார்ட்ஸ் அகெயின் அப்படின்ற மாதிரி அவரோட வேலையை ஆரம்பிப்பார். இப்போ அதுலேயும் வந்து பாருங்கள், மேஷமாக இருந்தால் சனி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா, ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ரவுண்டு இப்போ தான் 7 நாட்டு சனி வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது, நிறைய சோதனைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய துயரங்கள் இருக்குது. ஆனால் அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கல்லை வந்து செதுக்கிற மாதிரி நம்ம சிலையாக செய்கிறோம் பார்த்திங்களா? செதுக்கும் போது வலி அப்படின்னு சொல்கிற எந்த கல்லும் சிலையாக போகிறது இல்லை. அதாவது மிதியடிப்படுற படிக்கட்டாக தான் இருக்க போகுது அப்படின்லாம். ஆனால் அத்துணை வலியும் தாங்குகிற ஒரு கல் தான் சிலையாக நிற்கும். பின்னாடி பாலும் பன்னீரும் பஞ்சாமிர்தமும் அது வந்து அபிஷேகமாக எடுத்துக்கும். ஆக மேஷம் வந்து பாருங்கள், மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சில பல படிப்பினைகள் அப்படின்றது இருக்குது. ஆனால் அதையும் நம்ம ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக உழைச்சோம் அப்படின்னா சனி ரொம்பவே பசிஃபை ஆகிடுவார், பிரீத்தி அடைஞ்சிடுவார். இப்போ மத்தியம வயசு அப்படின்னா ஒரு 30+, ஒரு 40 கிட்ட இருக்கவங்க, இல்லை 40+ இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 2வது ரவுண்டு வருவார். 2வது ரவுண்டு 7 நாட்டு சனி அப்படின்னும் போது அவரை வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கு சனி ஒரு சிலர் நினைப்பாங்க, பொங்கு சனினா நம்மளுக்கு செல்வம் அப்படியே பொங்கி வரும் அப்படின்றதும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது உண்மை தானே, ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. பொங்கு சனியில் பிரச்சனைகள் கம்மி. அவர் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை வந்துட்டார், நம்மளை வந்து நல்லா செதுக்கிட்டாரு, நம்மளை திருத்திட்டாரு. அவர் போன பின்னாடி நம்மளுக்கு திருப்பி அகைன் வந்து நிறைய குணங்கள், தீய குணங்கள், தேவையில்லாத குணங்கள்லாம் வந்திருக்கு, அதையும் கிளென்ஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஆக பிரச்சனை கம்மி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வயோதிகம், அதாவது வயதானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கு சனி அப்படிம்பாங்க, அவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரும். ஆக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2வது ரவுண்டில் 3ஆம் பாவத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்போ என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்ச மாதிரி ஒரு இல்யூஷனரி எஃபெக்ட் இருக்கும், தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் கிடைக்காது. அதே மாதிரி சனியின் மேலே குருனோட பார்வை இல்லை அப்படின்றதுனால சனி உங்களை ஒரு சைடு வந்து என்னென்ன மாதிரி ட்ராப் பண்ணும் அப்படின்றத அவனோட வேலையை ஆரம்பிப்பான். பட் பியாண்ட் தட் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம உழைப்பு உண்டு அப்படின்னு இருந்தால் 9 கிரகங்களும் நம்மளை ஒன்றும் பண்ண போகிறதில்ல இல்லைங்களா? அதில் 2 சாயா கிரகங்கள் விட்டுடலாம், ராகுவும் கேதுவும். மீதி இருக்க 7 கிரகங்களும் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்களா அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளையும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சின்சியராக, டெடிக்கேட்டடாக, நேர்மையாக, நாணயமாக உழைச்சிட்டே இருக்கும் அப்படின்னா இல்லைங்களா? ஆக இந்த முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி பாருங்கள், முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குருனோட பார்வை ராகு மேலே இருக்காது. ராகு வந்து பார்த்திங்கன்னா என்ன இம்பேக்டை கொடுக்கணுமோ கொடுப்பான்.
ஆனால் பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை ராகு மேலே இருக்கும். அப்போ ராகு வந்து ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவான் அப்படின்னு சொல்லலாம். ராகு நல்லா தான் இருக்க மேஷத்துக்கு, பியாண்ட் தட் நல்லிஃபை ஆகிடுவான் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே பலன்களை 2 முற்பகுதி பிற்பகுதி சொல்ல முடியாது. ஏன்னா பாவமே மாறுறாரு இல்லைங்களா? அப்போ பலன்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. ஆனால் ஆன் தி ஹோல் பார்க்கும்போது மேஷத்துக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த மேச ராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் எந்த கோவிலுக்கு போய் வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? பொதுவாக வந்து பாருங்க, மேஷம் வந்து குருவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறத விட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இன்னும் ஒரு 7 வருஷத்துக்கு சனியை தான் பசிஃபை பண்ணணும். ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா? சனி வந்து நல்லது கொடுத்தாலும் சரி, கெட்டது கொடுத்தாலும் சரி, அவர் மந்தன், முடவன், ரொம்ப நிதானமாக தான் கொடுப்பார். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், அவர் நிதானமாக தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் வறுத்தெடுக்க நாங்கள் எந்திரிக்கவே மாட்டேங்கிறோமே அப்படின்னு. கெட்டதையும் ஒரு நிதானமாக தான் கொடுப்பார். அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து பக்குவப்படுத்துறது நம்மளை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு நிதானமாக தான் கொடுப்பார். என்ன ரொம்ப இன்டென்சிஃபைடாக கொடுப்பார். இன்டென்சிஃபைடாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைலேருந்து நம்ம வெளியே வரதுக்குள்ளாடியே இன்னொரு பிரச்சனை வந்துடும். அதுக்கே பல மாதங்கள் ஆகும். அப்போ இவங்க வந்து பாருங்கள், எப்பயுமே வந்து சனி பகவானை வழிபாடு பண்ணுறது ஏறக்குறைய இன்னும் வந்து ஒரு 6 வருஷம் 6.5 வருஷம் கடைசி முடியும் போது அவரே நல்லது செஞ்சுடுவார். அப்போ அப்ராக்சிமேட்லி இன்னும் ஒரு 6 வருஷம் சனியை பிரீத்தி பண்ணுறது நல்லது. சனியை பிரீத்தி பண்ண எப்படி முடியும்? அவன் நீதிமான் இல்லையா, நியாயக்காரகன். நீ என்ன என் காலில் விழுந்து புரண்டு கதறி எழுதாலும் எனக்கு கரிசனம்ன்றது கிடையாது. உன்னோட கர்ம வினைகளுக்கான பதிவை நான் கொடுப்பேன் அப்படின்றது. ஆக அவனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீ வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படின்னா பிடிக்கும். 2வது, யார் ஒருத்தர் சிவ வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க மேலே சனியினோட கை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்பியை பிடிக்கிறதுக்கு இருக்காது, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இருக்கும். அப்போ சிவ வழிபாடு அதி உன்னதமான வழிபாடு சனியை பசிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனிக்கு கடவுளே சிவபெருமான் தான். அதனால் சிவ வழிபாடு உன்னதமான வழிபாடு. சிவ வழிபாடு சனிக்கு மட்டும் இல்லைங்க, 9 கோள்களையும் பிரீத்தி பண்ணுறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா சிவ வழிபாடு.